பிரியாணி மேன் காட் அரஸ்டட். இன்னைக்கு தமிழ் இன்டர்நெட் கம்யூனிட்டியில இந்த ஒரு நியூஸ் தான் ட்ரெண்டிங்ல இருக்குது. பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் என்று அழைக்கப்படும் அபிஷேக் ரஃபியை சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். எனக்கு இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் லிட்டரலி ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்மா வில் ரிட்டர்ன் டு யூ அட் எனி டைம். ஏன்னா சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி மதன் ஓபியை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மதன் ஓபி அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு வகையில பிரியாணி மேனும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கரெக்டாக 3 வருஷம் கழிச்சு இப்போ பிரியாணி மேன் இஸ் கெட்டிங் அரஸ்டட். திஸ் இஸ் வாட் கர்மா. நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப நடக்கும். மதன் ஓபி கூட அந்த டைம்ல சொல்லியிருப்பாரு, லைக் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆடியன்ஸ் எல்லாமே பிரியாணி மேனை பத்தி பேசுங்க, பிரியாணி மேனுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் ஓபி கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. பட் மதன் ஓபி லிட்டரலி செட் லெட் கர்மா கேன் டிசைட்னு. இப்போ அதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நெகட்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ அதனால நீங்க எப்போ ஒருத்தங்களுக்கு கெடுதல் நினைக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கெடுதல் நடந்தே தீரும். திஸ் இஸ் கர்மா. இப்போ உடனே நான் வந்து பிரியாணி மேனை ஹேட் பண்றேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த டைம்ல மதன் ஓபி இருந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. இப்போ பிரியாணி மேன் இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா தான் இருக்குது. பட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். திஸ் இஸ் கர்மா. யூடியூப்ல சாதாரண ஒரு ட்ரோல் வீடியோல ஆரம்பிச்சு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயில் வரைக்கும் போகுது அப்படின்னா அது சாதாரண ட்ரோல் வீடியோ இல்லை அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எதுக்காக ஒருத்தங்களை வந்து ட்ரோல் பண்றோம்? இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கா? இல்ல அவன் பண்ற தப்ப வந்து அவனை ஹர்ட் பண்ணி குத்தி காட்டுறதுக்கா? எதுக்காக எனக்கு புரியல. பட் சம்ஹவ் ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. எவன் ஒருத்தனை வந்து ட்ரோல் பண்றானோ அவன் தான் ஆடியன்ஸ் மத்தியில கெத்து அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நம்ம யாரை ட்ரோல் பண்றோமோ அவங்களோட மென்டல் ஸ்டேட் என்ன, அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி யாருமே யோசிக்க போறது கிடையாது. இன்னைக்கு வந்து பிரியாணி மேன் அவரோட லைவ் வீடியோல வந்து தூக்கு மாட்டிக்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவர் எதுக்கு தூக்கு மாட்டிக்க போனாரு? ஏ2டி வந்து பிரியாணி மேனை வந்து ட்ரோல் பண்ணிட்டாரு, இர்ஃபான் வந்து பிரியாணி மேனை வந்து ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கு மாட்டிக்க போறாரு. எதுக்காக பிரியாணி மேன் வந்து தூக்கு மாட்டிக்கணும்? அவரே வந்து ஒரு ட்ரோல் வீடியோ மேக்கர் தானே. இன்னைக்கு பிரியாணி மேன் சேனல் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ட்ரோல் வீடியோஸ் தான். ஸோ ட்ரால் வீடியோ மேக் பண்றவராலே வந்து அந்த ட்ராலை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இங்க இருக்கிற பிரச்சனையே இதுதான். எல்லாருமே வந்து ட்ரால் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா யாருமே வந்து ட்ராலை அக்செப்ட் பண்ணிக்க இங்க ரெடியா இல்ல. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் பீப்புள் இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இந்த ட்ரோல் அப்படின்றது இதுக்கப்புறமும் தேவையா அப்படின்றத வந்து அந்த கிரியேட்டர்ஸ் முடிவு பண்ண மாட்டாங்க. அதை பார்க்குற ஆடியன்ஸ் ஆனா நானும் நீங்களும் தான் முடிவு பண்ணணும். கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆடியன்ஸ் எதை விரும்பி பார்க்குறாங்களோ அதுதான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரால் அப்படின்றது வந்து யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்குது, மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் இந்த ஒரு ட்ரால் அப்படின்றது நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதர் தென் தட் நான் சொல்ல வந்தது ஒன்னே ஒன்று தான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்.